நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பூவி ஃபார்ம்ஸ். பூவி ஃபார்ம்ஸில் இன்றைக்கி வெட்டிவேர் ஃபார்மிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி நம்ம வெட்டிவேர் ஃபார்மிங்கில் நம்மளது வந்து 4th மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லாயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போது புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா, வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சப்பாத்தி பூச்சின்றது வந்து நம்ம தோட்டத்தில் அட்டாக் பண்ணியிருக்கு. நம்மளது மட்டும் இல்லை, எல்லா ஏரியாலையுமே வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வெட்டிவேர் மட்டும் இல்லாமல் இந்த வெட்டிவேர் மாதிரியான இருக்க எல்லா பயிர்கள்லையுமே இந்த டைமில் வருமா? அது வெயில் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க என்கிட்ட கம்பெனிலேருந்து. பட் நான் வந்து மருந்து கடையில் வந்து ஜஸ்ட்டு செக் பண்ணலான்னு சொல்லி கேட்டிருந்தேன், எதனால் வருது அப்படின்னு. வெயில் ஒன்று, ரெண்டாவது தண்ணி கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக உண்மை தான். நான் வந்து ஒரு 4 நாள் சரியாக இறைக்க முடியல. கோழி சிக்ஸ் வந்ததுனால அந்த டைமில் நம்ம இறைக்க முடியாமல் இருந்தது. ஒரு வாரமே வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் தாங்குன்னு சொன்னாங்களேன்றதுனால நானும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்தேன். அதோட விளைவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சப்பாத்தி பூச்சி, நான் இப்போ ஃபோட்டோவில் காட்டுறவங்களுக்கு தெரியும், நிறைய வந்து அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக என்ன பண்ணோன்னா, நான் என்கிட்ட பூச்சி வெரைட்டி இருந்தது. அந்த பூச்சி வெரைட்டி தான் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அதான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ தோட்டம் ஃபுல்லாகவே வந்து நல்லா படர்ந்துருச்சு. நம்ம உள்ளே வந்து நடக்கும் போதே கையெல்லாம் வந்து இந்த சொனை வந்து அறுக்குது. இது வந்து ரொம்ப இந்த வேர்வெல்லாம் பட்டால் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருது. ஸோ இது நான் தெரியாமல் ஃபுல் ஹேண்ட் போடாமல் அப்படியே வந்துட்டேன். சரி அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இப்போ இதை பூச்சி வெரைட்டி அடிக்கிறேன். இன்கேஸ் இது செட் ஆகலை அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கடையில் ஏதாவது மருந்து தான் வாங்கி அடிக்கணும். பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.